நம்ம விக்கி ஃபார்மா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இனிமே தினமும் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான முக்கிய டாபிக் மற்றும் எம்சிக்யூ வீடியோலாம் வரப்போகுது. கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, விக்கி ஃபார்மா அகாடமி வந்து அல்டிமேட் மார்க் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஃபார்மசி கோர்ஸ் சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் நடத்துகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 50 மார்க்ஸு 1 ஹவர்ஸு ஜூன் 1 நடத்த போகிறோம். ஃபார்மசி கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஜூன் 2 100 மார்க்கு 2 ஹவர்ஸ் நடத்த போகிறோம். ரெண்டுமே 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோன்னா, யூடியூப்பில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் ஷார்ப்பாக 8 o'clock போட்டுருவோம். 1ஆந்தேதி 2ஆந்தேதியும் 1ஆந்தேதி தமிழை போட்டுருவோம், 2ஆந்தேதி வந்து கோர்ஸ் சப்ஜெக்டை போட்டுருவோம். நீங்கள் வந்து ஆன்சரை ரைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அப்போ உடனே உங்கள் ஆன்சருக்கு கொடுத்துருவோம். ஆல் த பெஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டிக் எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்ஜெக்ட் என்னென்னா ஃபார்மசூட்டிக்ஸு, டாபிக் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல். சப்ஜெக்ட்ஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு பேக்கேஜிங் தான். பேக்கேஜிங்லேருந்து 1 or 2 மார்க் வந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. போன வாட்டியே வந்து பேக்கேஜிங்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்திருக்கு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டில். தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வாங்க இதை நம்ம கொஷின் உள்ள போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, விக்கிஸ் ஃபார்மா அகாடமி தான் வந்து இதை கிரியேட் பண்ணாங்க. ஃபார்மசூட்டிக்கல் பேக்கேஜிங் வந்து மொத்தம் வந்து 195 எம்சிக்யூஸ் இருக்குது. அதில் எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோன்னா, ஒரு 25 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வர்ற கொஷின்ஸாக செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸாக போட்டாச்சு. தென் வந்து அடுத்து 170 கொஷின்ஸ் வந்து என்னன்னா, எப்படி டேரெக்டாகவே இருக்காது, அது எப்படின்னா இன்டெரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எதுக்காக நம்ம வந்து இன்டெரக்ட் கொஷினை செலக்ட் பண்ணோம்னா, டேரக்ட் கொஷின் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒன் வேர்டு தான் இருக்கும். இப்போ வல்கனைஸ் ஏஜென்ட் சல்ஃபர்னு சொல்லிடலாம், டைப் 1 கிளாஸ்னால் ஸ்போரோசிலிகேட் நியூட்ரல் கிளாஸ் இந்த மாதிரி சொல்லிடலாம். அதுவே இன்டெரக்டாக கேட்கும் போது நம்ம கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்போம். அப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு கொஷின்ஸ் ரைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அங்கே எக்ஸாம்பிள் வந்து இன்டெரக்டாக கொஷின் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் வந்து ஒரு 170 கொஷின் வந்து இன்டெரக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டேரெக்டான கொஷினை பார்த்து பார்த்து உங்களுக்கு ஈஸியாக எழுதி எழுதி கொஞ்சம் டஃப்பான கொஷின் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் போர், எனக்கே கூட போர் அடிக்கும் தான். ஓகேங்களா? இப்போ என்னென்னா கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான் பார்க்க போகிறோம். 170 கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு 25 தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓரளவு டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை கிரியேட் பண்ணது யாருன்னா, விக்கிஸ் ஃபார்மா அகாடமி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து எம்சிக்யூவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மசூட்டிக்கல் பேக்கேஜிங்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பபிள் டெஸ்ட் யூஸ்டு ஃபார்? ஓகேவா? வாட் இஸ் த பபிள் டெஸ்ட் யூஸ்டு ஃபார்னு கேட்டிங்கன்னா, பபிள் டெஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ வந்து மெத்திலீன் ஆக்சைடு, பி வந்து பிளிஸ்டர் பேக்கு, ஆப்ஷன் சி வந்து ஆட்டோக்ளேவு, ஆப்ஷன் டி வந்து எத்திலீன் ஆக்சைடு. அதாவது பபிள் டெஸ்ட்டுனாலே பிளிஸ்டர் பேக்கு தான். ஓகேங்களா? பிபி ஞாபகம் வச்சுங்க. அதாவது பபிள்னா இந்த பிளிஸ்டர் இருக்குல்ல, அந்த பிளிஸ்டர் நம்மள சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா? இது வந்து அதுதான் வந்து பபிள் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பபிள் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு அதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்மெர்ஜ்டு வேக்கம் வாட்டரில் நம்ம பிளிஸ்டர் பேக்கேஜிங் உள்ளே போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சீல் வந்து உடஞ்சிருக்கா உடையலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பபிள் டெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, in which case are these substances affected by atmospheric oxygen, moisture or carbon dioxide? ஆப்ஷன் ஏ லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னரா, ஆப்ஷன் வந்து க்ளோஸ்டு கண்டெய்னரா, ஆப்ஷன் சி வந்து வெல் க்ளோஸ்டு கண்டெய்னரா, ஆப்ஷன் டி வந்து க்ளோஸ்டு கண்டெய்னரா. ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சரு. வெல் க்ளோஸ்டு கண்டெய்னரும் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் மேக்ஸிமம் வராது. அதுவே அந்த இடத்துல டைட் கண்டெய்னர், ஏர் டைட் கண்டெய்னர் கொடுத்தோன்னா நீங்கள் டைட் கண்டெய்னர், ஏர் டைட் கண்டெய்னர் தான் சூஸ் பண்ணணும். வெல் க்ளோஸ் கண்டெய்னர் எதுக்குன்னா, அந்த பொருள் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது சிந்தாமல் சிதறாமல் இருக்கிறதுக்காக தான் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் கொடுக்குறாங்க. தென் வந்து லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் எதுக்குன்னா, ஒரு யூவி லைட் வந்து பாஸ் ஆகிட்டு நம்ம வந்து பிரேக் ஆகிடும்ல, எப்படி சொல்கிறது, நம்ம சப்ஸ்டன்ஸ்லாம் டிட்டோரேஷன் ஆகிடும் சில சப்ஸ்டன்ஸு. அதனால் வந்து லைட் ரெசிஸ்டன்ஸ் ஆம்பர் கிளாஸ் கொடுக்குறாங்க. க்ளோஸ்டு கண்டெய்னர்னா க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் க்ளோஸ்டு கண்டெய்னரு. அதுக்கப்புறம் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் அடிக்கடியாக போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, தேர்டு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் தெர்மோலயபிள் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஸ்டோர்டு? தெர்மோலயபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கூல் பிளேஸா, ஆப்ஷன் பி வந்து வெல் க்ளோஸ்டா, ஆப்ஷன் சி வந்து டைட்லி க்ளோஸ்டா, ஆப்ஷன் டி வந்து லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துன்னா கூல் பிளேஸ் தான். அதிலே தெர்மோ லயபிள்னு கொடுத்துருக்காங்க. தெர்மோ லயபிள்னா ஹீட்டை தன்னால்
சஸ்டெயின் பண்ண முடியாது. தெர்மோஸ்டேபிள் தான் ஹீட்டை வந்து சஸ்டெயின் பண்ணும். தெர்மோலைபிள் ஹீட்டை வந்து சஸ்டெயின் பண்ணி அதில் இருக்க முடியாது. அதனால் தெர்மோலைபிள் சப்ஸ்டன்ஸ் அது வந்து எங்கே ஸ்டோர் பண்ணால் கூல் பிளேஸ். ஓகேங்க, கூல் பிளேஸ்னால் 8 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும்ல, அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு கூல் பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து 4ன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி பேக்கேஜஸ் கால்டு கம்ஸ் டைரக்ட்லி இன்டு கான்டாக்ட் டு ஃபார்முலேஷன். அதாவது டைரக்ட்லி கான்டாக்ட் வித் ஃபார்முலேஷன், அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியானா பிரைமரி தான். ஏன்னா இப்போ இந்த பிளிஸ்டர் பேக்கேஜிங்கு, வயால்ஸு, பாட்டில்ஸு, அப்புறம் வந்து ஆம்புல்ஸு, இது எல்லாமே வந்து டைரக்ட் தான், பிரைமரி தான். ஏன்னா வந்து ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் நம்ம சாப்பிட்ற அந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து பேக்கேஜிங் கூட இதாக இருக்கும். அந்த பேக்கேஜிங் எப்படின்னா இன்னட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் கூட எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாத மாதிரி இருக்கும். அதான் வந்து பிரைமரி பேக்கேஜிங் சொல்கிறாங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப் த்ரீ ஆஃப் ட்ரக் மாஸ்டர் ஃபீல்டு ட்ரக் இன்ஃபர்மேஷன் அபவுட். ஆப்ஷன் ஏ பர்சனல் அண்ட் ஃபெசிலிட்டி, ஆப்ஷன் பி வந்து ட்ரக் சப்ஸ்டன்ஸ், ஆப்ஷன் சி வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல், ஆப்ஷன் டி எக்ஸிபியன்ஸ். அதாவது டைப் 3 ட்ரக் மாஸ்டர் ஃபைல் வந்து எது கூட எந்த இன்ஃபர்மேஷனை பற்றி கேட்குறாங்க. அதாவது டைப் 3 டாக்டர் ட்ரக் மாஸ்டர் ஃபீல்டுனா மாஸ்டர் ஃபைல்னா என்னன்னா பேக்கேஜிங் மெட்டீரியலை பற்றி இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து வந்து 6வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் யூஸ்டு வல்கனைசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் ரப்பர். ரப்பரு ஆப்ஷன் ஏ ஜிங்க்கு, ஆப்ஷன் பி வந்து சல்ஃபர், ஆப்ஷன் சி வந்து கால்சியம் கார்பனேட்டு, ஆப்ஷன் டி வந்து ஜிங்க் சல்ஃபேட், ஆப்ஷன் பி தான் சல்ஃபர் தான். நம்ம வல்கனைசிங் ஏஜென்ட்னாலே சல்ஃபர். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுங்க. வல்கனைசிங் ஏஜென்ட்னா சல்ஃபரு. ஓகேங்க, இது ஒன்று தான் வந்து வல்கனைசிங் ஏஜென்ட்ஸ், அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இது எதுக்கு வல்கனைசிங் ஏஜென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எலாஸ்டிசிட்டிக்கும் அண்ட் வந்து அவரோட கெமிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் தான் நம்ம வல்கனைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம் கிளாஸில். அடுத்து 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ஃபார்ம் ஆஃப் சீல் ப்ராசஸ் எசென்ஷியல் மெட்டீரியல் யூஸ்டு இன். ஓகேங்களா, எதுக்கு வந்து சீல் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது எதை வந்து சீல் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும்னா ஆப்ஷன் ஏ அலுமினியமா, பி வந்து பாலிகரைட்டா, ஆப்ஷன் டி வந்து பேப்பர் மெட்டல் கம்போசைட்டா, ஆப்ஷன் டி வந்து பாலிஎத்திலீனா. மேக்ஸிமம் இந்த நம்ம பிளிஸ்டர்ஸ்லாம் வருதுல்ல, பிளிஸ்டர்ஸ் அந்த மேலே ஒரு லேயர் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு அலுமினியம் ஃபாயில் தான். ஓகேங்களா, அப்போ வந்து அலுமினியம் தான். இந்த சீல் ப்ராசஸ்ன்னு கேட்டாலே அது அலுமினியம் ஆச்சுங்க, அலுமினியமு. அது வந்து மாய்ஸ்சர்லேருந்தும் ஏர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மாய்ஸ்சர் அண்ட் ஏர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து ஓகே பிளிஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், பபிள் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க, இங்கே கூட அது கோரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து 8வது அண்ட் ஐடியல் க்ளோஷர்ஸ் ஆஃப் தி ஆல் ஆஃப் அவுட் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. அதாவது எது வந்து க்ளோஷருக்கு வராது, க்ளோஷர் செட் ஆகாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கீ ப்ராடக்ட்ஸ் செட் ஆகும், அலோ தி ஏர் என்ட்ரி செட் ஆகாது, சி ப்ரிவென்ட் தி பர்டிகுலர் மேட்டர் ப்ரிவென்டிங் அதுவும் செட் ஆகும், டி வந்து அசிஸ்ட் ப்ராப்பர் யூஸ்டு ப்ராடக்ட், அதாவது ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளோஷர் செட் ஆகும். அப்போ வந்து எது செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அலோ என்ட்ரி ஆஃப் ஏர், க்ளோஷர் போட்டால் உள்ளே வந்து என்ட்ரி ஆகாது ஏர், அதான் வந்து செட் ஆகாது. ஓகேவா. அடுத்து வந்து 9 ஷைனிங் ஃப்ளேக்ஸ் ஃபினாமின் ஆஃப் பேக்கேஜிங் தி கண்டென்ட் இஸ் யூஸ்டு ஆன். ஷைனிங் ஃப்ளேக்ஸ் ஃபினாமினா, அந்த ஷைனிங் ஃப்ளேக்ஸ்னு வந்தாலே கிளாஸ் தான். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஷைனிங் ஃப்ளேக்ஸ்னாலே கிளாஸ் தான், ஷைனாக இருக்கும் கிளாஸு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஷைனிங் ஃப்ளேக்ஸ்னா சின்ன சின்ன துகள்ஸா, அப்போ ஷைனிங் ஃப்ளேக்ஸ்னா கிளாஸு, ஷைனாக இருக்கும் கிளாஸ், இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ பிளாஸ்டிக்கா, ஆப்ஷன் பி வந்து மெட்டலா, ஆப்ஷன் சி வந்து பேப்பரா, ஆப்ஷன் டி வந்து கிளாஸ்ன்னு கேட்குறேன். நம்ம ஷைனிங்காக இருக்கும் கிளாஸ் ஞாபகம் வச்சுருக்கோம், அப்போ கிளாஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் அடுத்து வந்து 10 வந்து பார்த்தோன்னா ரப்பர் வந்து ஆப்ஷன் ஏ மோனோடெர்பினா, டைடெர்பினா, டெட்ராடெர்பினா, பாலிடெர்பினா கேட்குறாங்க. ரப்பர்னாலே ஒரு லிங்கேஜ் பாலிமர் மாதிரி தான் இருக்கும். ஒன்னோட ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமர் சொல்லுவாங்க. ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமர்னா ஒன்னோடு ஒன்று லிங்க் ஆகி தான் இருக்கும் பாலிமர்ஸ். அப்போ வந்து பாலிமர்ஸ்னால் என்ன வரும், 2 ஆர் மோர் ஐசோப்ரீன் யூனிட் வந்து ஜாயின் ஆகிட்டு தான் பாலிமர் இருக்கும். ஐசோப்ரீன் யூனிட்னா என்ன, ஐசோப்ரீன் யூனிட்னா C5H10 தான் ஐசோப்ரீன் சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வந்து டெர்பினாய்ட்ஸில் வரும். ஓகேங்களா, இது வந்து ஏன் இப்போ இங்கே பார்க்குறோன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து காக்னஸில் டெர்பினாய்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கும். டெர்பினாய்ட்ஸ் அந்த வால்டைலாம் கண்டிப்பாக வருது. அடுத்து 11 விச் ரப்பர்ஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆயில் அண்ட் சால்வன்ட். விச் ரப்பர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆயில் அண்ட் சால்வன்ட்ஸ் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ பாலிப்ரொப்ளினா, பி வந்து சிலிக்கான் ரப்பரா, சி வந்து நைட்ரல் ரப்பரா, டி வந்து பியூட்டல் ரப்பர்னு கேட்குறான். ஆப்ஷன் ஆயில் அண்ட் சால்வன்ட் சொல்லி கேட்டாங்களே, ரெசிஸ்டன்ட் டு ஆயில் அண்ட் சால்வன்ட் கேட்டாலே அது நைட்ரல் ரப்பர் தான். ஓகேங்களா, இது ஒரே ஒரு ரப்பர் மட்டும்தான் அந்த ஆயில் அண்டு சால்வெண்ட்டை ரெசிஸ்டன்ட் பண்ணும். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ட் டு ஆயில் அண்ட் சால்வெண்ட்னா நைட்ரல் ரப்பர். அடுத்து 12 போங்க.
12 என்னன்னா, "த பர்ப்பஸ் ஆஃப் பார்மசூட்டிகல் பேக்கேஜிங் இஸ் நாட் அப்ளிகபிள் டூ" நாட் அப்ளிகபிள்னு கேட்குறாங்க. ஒண்ணு வந்து ஏ ஃபார் பேரியர் புரொடக்ஷன் கண்டிப்பா வந்து அப்ளிகபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் கிடையாது. ஆப்ஷன் சி வந்து கெமிக்கல் சேஃப்டி அப்ளிகபிளா தான் இருக்கும். டி வந்து பிசிக்கல் புரொடக்ஷன். ஓகேங்களா? பேக்கேஜிங் நம்ம எதுக்கு பேக்கேஜிங்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பேக்கேஜிங்னா ஒரு பேரியர் புரொடக்ஷனா இருக்கணும். வெளியிலேருந்து எதுவும் வந்து அது வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கெமிக்கலா ஸ்டேபிளா இருக்கணும். கெமிக்கல் ஸ்டேபிள்னா இதெல்லாம் வந்து கெமிக்கல் டிட்டோரேஷன் ஆயிட்டு, அதனால வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணாலும் கெமிக்கல் சேஃப்டியா இருக்கணும்னு பார்ப்போம். பிசிக்கல் புரொடக்ஷன் அதாவது அது ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தால லிக்விட் ஸ்டேட்டா மாறுது. அது பிசிக்கல் புரொடக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் நம்ம வந்து பேக்கேஜிங்க ப்ரிஃபர் பண்றோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு போட்றக்கூடாது. அது 13 விச் கேன் பி ஃபார்ம்டு அண்டர் ஹீட் பிரஷர் பட் கேனாட் பி சாஃப்டன்ட் ஆர் ரீமோல்டு ஒன்ஸ் ஹார்டன். ஓகே, ஆப்ஷன் ஏ தெர்மோ செட்டிங்கு, ஆப்ஷன் பி வந்து பிளாஸ்டிக்ஸு, சி வந்து ஃப்ளெக்சிபிள் மெட்டலு, டி வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கு. அதாவது அதாவது ஒன்ஸ் ஹீட் ஆயிட்டு அது சாஃப்டன் ஆயிட்டு திரும்பியும் வந்து அதாவது ரீமோல்டு ஆயிடுச்சுன்னா அது வந்து அது வந்து தெர்மோ பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அதுவே ஒன்ஸ் டைம் ஹீட் ஆகி சாஃப்ட் ஆன பிறகு ரீமோல்டே ஆகாது. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தெர்மோ செட்டிங். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தெர்மோ செட்டிங் பேர்ல இருக்கும் செட் ஆயிடுச்சு. திரும்பி வந்து ரீமோல்டு ஆகாது. அதனால தெர்மோ செட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 14 ரப்பர் க்ளோஷர்ஸ் ஃபார் வாஷ்டு வித் ஹார்ட் சொல்யூஷன். என்ன காம்பினேஷன்ஸ்ல நம்ம வந்து ரப்பர் க்ளோஷர்ஸை வாஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 0.3 ஆஃப் சோடியம் பைரோபாஸ்பேட் இன் வாட்டரா, ஆப்ஷன் 2 வந்து சோடியம் பைரோபாஸ்பேட் இன் வாட்டரா, ஆப்ஷன் 1 சோடியம் பைரோபாஸ்பேட் இன் வாட்டரா, ஆப்ஷன் டி வந்து 0.5 ஆஃப் சோடியம் பைரோபாஸ்பேட் வாட்டர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 0.3 ஆஃப் சோடியம் பைரோபாஸ்பேட் இன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த 0.3 பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் பைரோபாஸ்பேட் இன் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து இந்த எலிமினேட் பண்ணுமாம். இந்த சர்ஃபேஸில் இம்ப்யூரிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எலிமினேட் பண்ணும். ஜிங்க் ரெசிடியூ எலிமினேட் பண்ணும். ஃப்ரீ ஃப்ரம் சல்ஃபர், அந்த சல்ஃபர் இருக்குல்ல, அது எலிமினேட் பண்ணுமா. இது இந்த ஒரு காம்பவுண்ட் 0.3% ஆஃப் சோடியம் பைரோபாஸ்பேட் இன் வாட்டர் வந்து இதை மூணுத்தையும் எலிமினேட் பண்ணும். சர்ஃபேஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் எலிமினேட் பண்ணுமா, ஜிங்க்ஸ் ரெசிடியூ அண்டு ஃப்ரீ சல்ஃபர்ஸை. ஓகேவா? அடுத்து வந்து 15 ஆஸ் ஃபார் ஐபி ஸ்டோர்ட் இன் கூல் பிளேஸ். அதாவது இது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கூலு கோல்டு அண்ட் வந்து வார்ம் கண்டிஷன் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டோர் இன் ரூம் டெம்பரேச்சரா, இல்லை ஸ்டோர் இன் ரெஃப்ரிஜரேட்டரா, அடுத்து வந்து ஸ்டோர் இன் 8 to 25 இல்லை ஸ்டோர் இன் 2 to 8ன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஸ்டோர் இன் ரெஃப்ரிஜரேட்டரும் 2 to 8 ஒன்று. ஓகேங்களா? கோல்டு சாரி ஆமா. ரெஃப்ரிஜரேட்டரும் 2 to 8 ஒண்ணு. அண்ட் கூல் டெம்பரேச்சர்னா என்னன்னா 8 to 25. அதாவது கோல்டுனா 2 to 8, கோல்டுனா கோல்டுனா 2 to 8, கூல்னா 8 to 25, அப்புறம் வந்து வார்ம்னா வந்து 30 to 40ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தென் வந்து 16 which following not packaging பை ஃபார்மசூட்டிக்கல் ஃபார் ஃபில்லிங் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஆப்ஷன் ஏ பிளிஸ்டர் பேக்கேஜிங்கா. அதாவது என்ன கொஸ்டின்னா அது ஃபார்மசிஸ்டால் அங்கே எதுவும் பேக் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிளிஸ்டர் பேக்கா, ஆப்ஷன் பி வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பாட்டில்ஸா, ஆப்ஷன் டி சி வந்து ஸ்டிக்கிங் டாப் கண்டெய்னரா, ஆப்ஷன் டி வந்து ட்ராப்பர் படுத்துக்கிறாங்க. பிளிஸ்டர் பேக்கேஜ் தான் ஃபார்மசிஸ்ட்லாம் அங்கே பேக் பண்ணி தர முடியாது. அதாவது இந்த ஃபார்மசி இண்டஸ்ட்ரி தான் பேக் பண்ண முடியும். 17 அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்டிஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் ப்ராடக்ட் அண்டர் கோல்டு டெம்பரேச்சர். அது பார்த்தீங்கன்னா கோல்டு டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டே சொன்னல, கோல்டுனா அது 2 to 8, அது ரெஃப்ரிஜரேட்டர் கூட சொல்லுவாங்க. அது கூல் டெம்பரேச்சர்னா 8 to 25. அடுத்து வந்து வார்ம்னா 30 to 40 சொல்லுவோம்ல. இப்போ வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கோல்டு டெம்பரேச்சர் கோல்டுனா 2 to 8. அடுத்து வந்து 18 அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டோரேஜ் கண்டிஷனில் ஸ்டோர் இன் ரெஃப்ரிஜரேட்டர் நான் சொன்னல, ஸ்டோர் இன் ரெஃப்ரிஜரேட்டர் என்ன சொன்னோம், 2 to 8 தான் ஸ்டோர் டு ரெஃப்ரிஜரேட்டர். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 19 வார்ம் டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் கண்டிஷன் எக்ஸ்பிளைன்டு இன் ஐபி யூஎஸ்பி ரேஞ்ச் ஃப்ரம் கேட்குறாங்க. ஓகே, வார்ம் டெம்பரேச்சர் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு கோல்டு, அடுத்து கூலு, அடுத்து வார்ம் டெம்பரேச்சர் எவ்வளோ வரும்னா ரூம் டெம்பரேச்சர், அடுத்து வார்ம் டெம்பரேச்சர் வந்து 30 to 40 தான் வார்ம் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் வேக்சின் ஸ்டோர்ட் இன் பிலோ 0.5. எந்த வேக்சின் வந்து 0 டிகிரி கீழே ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ போலியோவா, டிபிடியா, அடுத்து டிடியா, அது
டிடிஎன்னு கேட்குறாங்க. அதாவது ஓரல் போலியோ வேக்சினை தான் வந்து நம்ம வந்து 0°C கீழே வந்து ஸ்டோர் பண்ணுவோம். டைப்லி எவ்வளோனா -20 டிகிரியா, ஓகேங்களா? நான் வச்சுங்க -20 டிகிரியில் எதை ஸ்டோர் பண்ணுவோம்னா போலியோ வேக்சின் தான் -20 ஓரல் போலியோ ஸ்டோர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டைப் 2 கிளாஸஸ். டைப் 2 கிளாஸஸ் அதாவது மொத்தம் 4 வகையான கிளாஸஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. டைப் 1 கிளாஸஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட்டு. டைப் 2னா ட்ரீட்டட் சோடா லைமு. டைப் 3னா சோடா லைமு. டைப் 4னா நான் பேரண்டல் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேட்டது டைப் 2 கிளாஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படின்னா அது சோடா லைம் ட்ரீட்டட் கிளாஸ் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ட்ரீட்டட்னா எதை வச்சு ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டால் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? எதை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த அல்கலி லீச்சிங் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் பாருங்கள், நாட் சூட்டபிள் ஃபார் பேரண்டல் ப்ரிப்பரேஷன்னா டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 கேட்குறாங்க, இல்லை ஆல் டைப்னு கேட்குறாங்க. அப்போ நாட் சூட்டபிள் பேரண்டல் ப்ரிப்பரேஷன் எது சூட்டபிள்னா டைப் 4 தான். ஏன்னா அது பேர்லேயே இருக்குது நான் பேரண்டல் போரோசிலிகேட். டைப் 4 போரோசிலிகேட்னு மொட்டை கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு புரியாது. அப்போ வந்து நம்ம டைப் 4னா நான் பேரண்டல் போரோசிலிகேட்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நான் பேரண்டல் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 23 சோடா ஆஷ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். சோடா ஆஷ்னா என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏ வந்து பியூர் சிலிக்காவா, ஆப்ஷன் பி வந்து சோடியம் கார்பனேட்டா, ஆப்ஷன் சி வந்து லைம் ஸ்டோனா, ஆப்ஷன் டி வந்து கால்சியம் கார்பனேட்டா. சோடா ஆஷ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோடானா என்னதுன்னா அப்போ சோடியமு, சோடா சோடியமு. அடுத்து ஆஷ்னா கார்பனேட். ஆஷ்னா சாம்பல் வந்து கார்பனாக இருக்குமா, அப்போ கார்பன். அப்போ சோடியம் கார்பனேட்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 த மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ். எந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் கிளாஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பிடிபிபின்னு சொல்லுவோம். அதாவது பிடிபிபினா பவுலிங்கு, பீடிங் பீசின்னு சொல்லுவோம். பவுலிங்கு, டிராவிங்கு அண்டு ப்ரெஸ்ஸிங்கு, கேஸ்டிங்கு, ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து பாட்டிலை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது பாட்டில் மட்டும் கிடையாது, இந்த வயால்ஸு அண்ட் ஆம்புல்ஸு, இந்த ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த 4 மெத்தட் தான். ப்ளூவிங்கு, டிரைவிங்கு, ப்ரெஸ்ஸிங்கு, கேஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. 25வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ப்ரோக்கன் கிளாஸ் ஆக்டட் ஃபியூஷனிங் ஏஜென்ட். அதாவது எந்த அதாவது புரோக்கன் கிளாஸ் வந்து ஆக்ட் ஆஸ் ஏ ஃபியூசிங் ஏஜென்ட். அது எதுன்னு கேட்டிங்கன்னா புரோக்கன் கிளாஸ்னு பேர்லேயே இருந்துச்சு. அப்புறம் ஆக்ட் ஆஸ் ஏ ஃபியூசிங் ஏஜென்ட் வந்துச்சு. இது எப்படி 2 வகையாக கொஸ்டின் கேட்பாங்க. புரோக்கன் கிளாஸ்னால் முதல்ல என்னன்னு கேட்பாங்க, ஃபியூசிங் ஏஜென்ட்னா முதல்ல இதில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ குல்லட்டா, பி வந்து சோடாஷா, சி வந்து லைம் ஸ்டோனா, ஆப்ஷன் டி வந்து ஸ்டாண்டர்டா. அப்போ புரோக்கன் கிளாஸ்னாலே குல்லட் சொல்லுவோம், ஃபியூசிங் ஏஜென்ட்னாலும் குல்லட் சொல்லுவோம். இது எதுக்குன்னா இது ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து இதுதான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் வந்து டைரக்ட் கொஷின் தான் இருக்கும். எதுவுமே இன்டைரக்ட் கொஷின் கிடையாது. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, டைரக்ட் கொஷினாக இருக்காது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மிச்சம் இருக்கிற 170 கொஷினுமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா 1 ஆர் 2 மார்க் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேவா? பேக்கேஜிங்லேருந்து 1 ஆர் 2 மார்க் வந்து கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா விச் கிளாஸ் டைப் எஸ்கிபிட்ரி ஹையஸ்ட் கெமிக்கல் டூரபிலிட்டியும் லோவஸ்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. அதாவது கெமிக்கல் டூரபிலிட்டி அதிகமாகவும் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வந்து கம்மியாக இருக்கிற கிளாஸ் எதுன்னு கேட்குறாங்க. டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4ன்னு கேட்குறாங்க. டைப் 1 தான் என்னன்னா கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி அதிகமாக, ஓகேவா? கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி அதிகம், தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து கம்மின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் மெஷ்ஷு ப்ரீமியம் டைப் 1 ஃபார்ம்ஸ்டு கிளாஸு ரியலி ஹெவிலி ஆன் தி ஆக்சிடைஸ் காம்பினேஷன். எந்த ஆக்சிடைஸ் காம்பினேஷன்ஸை வச்சு டைப் 1 கிளாஸை மேடப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சிலிக்கான் டை ஆக்சைடா, அடுத்து போரிக் ஆக்சைடா, ஆப்ஷன் பி வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு சோடியம் ஆக்சைடா, ஆப்ஷன் சி வந்து கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடா, ஆப்ஷன் டி வந்து அலுமினியம் ஆக்சைடா சோடியம் ஆக்சைடுன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து சிலிக்கா சிலிக்கா ஆக்சைடும் போரிக் ஆக்சைடும் சேர்ந்து தான் வந்து டைப் 1 கிளாஸை இது பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, காம்பினேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து 3வது கொஷின், surface realkalizations of type 2 glass container utilize the hot sulfur dioxide to primarily convert the surface of alkaline oxides கேட்டிங்கன்னா என்னவா வந்து primarily கன்வெர்ட் ஆகுதுன்னா சல்ஃபர் ஆல்கலி ஆக்சைட்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோடியம் பைசல்ஃபேட்டா, சோடியம் சல்ஃபேட்டா, சோடியம் குளோரைடா, சோடியம் கார்பனேட்டான்னு கேட்டோம்னா சோடியம் சல்ஃபேட்டா தான் வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா?
சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சோடியம் சல்ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் த அஃபிஷியல் ஃபார்மோவியா குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் எவரி ஹோல் இன்ட்ராக்டிவ் டைப் 2 கிளாஸ் கண்டக்ட். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம டேரெக்டாக கொஸ்டின் எப்படி கேட்பானுங்க, இதை டைப் 2 வந்து எவல்யூஷன் டெஸ்ட் சொல்லு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டக்குன்னு பவுடர் அட்டாக்னு சொல்லிடுவோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது படிங்க, படித்து பார்த்தா முடியும். இதான் இது மாதிரி தான் இருக்கும் இன்டெரக்ட் கொஸ்டின்ஸ். அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில வேர்ட்ஸ் மாறது மூலயமா அந்த கொஷினே மாறிடும். அதனால தான் நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து 1க்கு 2 வாட்டி படிக்கிறது நல்லது. ஓகே. விச் அஃபிஷியல் ஃபார்மோபியா குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது ஃபார்மோபியாவில் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் இருக்குது. எவாலுவேட் தி ஹோல் டைப் 2 கிளாஸ் கண்டெய்னர் எவாலுவேட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்னு கேட்குறாங்க. டைப் ஏ பவுடரா, இல்லை ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டைட்ரேஷன்ஸா, சி வந்து வாட்டர் அட்டாக்கா, டி வந்து தெர்மல் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வந்து வாட்டர் அட்டாக் டெஸ்ட் தான். அதாவது டைப் 1, டைப் 3, டைப் 4க்கு எல்லாத்துக்குமே பவுடர் அட்டாக்கு, டைப் 2க்கு மட்டும் தான் வந்து வாட்டர் அட்டாக். இது ஈஸியான கொஷின் தான். அடுத்து வந்து 5வது கொஷின் பார்த்தீங்கன்னா, டைப் 3 சோடா லைம் கிளாஸஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் இஸ் லார்ஜ் வால்யூம் அக்வாஸ். எதுக்காக நம்ம வந்து டைப் 3 சொல்யூஷன், டைப் 3 சோடா லைம் கிளாஸில் நம்ம வந்து லார்ஜ் வால்யூம் பேரண்டல் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணல, பேரண்டல் இன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ரிஸ்க் ஆஃப் சிவியர் அல்கலி லீச்சிங் அந்த பிஹெச் அப்டேட் பண்ணிவிடுமா, இல்லை ஹை பெர்மிபிலிட்டி ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணிக்குமா, இல்லை இன்எபிலிட்டியாக இருக்குமா விஸ்டாண்ட் கைரோஸ்கோபிக் ஃப்ரீசிங்கா, இல்லை நேச்சுரல் ஸ்ட்ரக்சரல் ஒப்பாசிட்டி டு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறது கேட்குறான். அது என்னன்னா ஹை சிவியர் அல்கலி லீச்சிங்காக இருக்கும். ஓகேவா, அல்கலி லீச்சிங் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ட்ரீட்டட் பண்ணல, சோடாவில் வச்சு ட்ரீட்டட் பண்ணல. ஏன்னா ட்ரீட்டட் பண்ணியிருந்தா சல்ஃபர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அது அல்கலி லீச்சிங் அங்கே நடக்காது, இங்கே அல்கலி லீச்சிங் நடக்கும். அப்போ அதனால அல்கலி லீச்சிங் நடக்கும்போது அல்கலி சப்ஸ்டன்ஸ் உள்ளே என்டர் ஆகும்போது அங்கே என்ன ஆசிடாக இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரலைஸ் ஆகிடு, கொஞ்சம் வந்து பிஹெச் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ஆல்ரெடி பேஸாகவே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பிஹெச். அதான் பிஹெச் இன்க்ரீஸ் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, official pharmacopoeial test is used to screen type 1, type 3 and non-parental class recurred crushing material to evaluate. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இதில் வந்து எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. டைப் 1, 4, 1, 3, 4க்கு. அதாவது அஃபிஷியல் ஃபார்மகோபியாவில் வந்து டெஸ்ட் ஆஃப் டூ ஸ்க்ரீன் டைப் 1, டைப் 3, 4க்கு வந்து கிளாஸ் ரெக்யூட் க்ரஷிங் மெட்டீரியல் டு எவால்வேட். எதை எப்படி எவால்வேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோர் ஸ்ட்ரக்சரல் ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் எவால்வேட் பண்ணுறாங்களாம். கோர் ஸ்ட்ரக்சரல் ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் வந்து இதை வந்து எவால்வேட் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா. அடுத்து வந்து என்னன்னா 7 பார்த்தீங்கன்னா, விச் அஃபிஷியல் கிளாஸ் ஹைட்ரோலைட்டிக் டெஸ்ட், கிளாஸ் ஹைட்ரோலைட்டிக் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது எக்ஸ்ட்ராக்டட் அல்கலி கண்டென்ட்டை டைரக்ட்லி குவான்டிஃபை பண்ணுறாங்க, எந்த டைட்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ 0.01 எம் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ஃபினாப்த்ரின்னா, இல்லை 0.01 எம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் மெத்தில் ரெட்டா, 0.1 எம் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட் வித் ஸ்டார்ச்சா, 0.05 பை டைசோடியம் எடாட்டேட் பை எரிக்ரோம் பிளாக் டீன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.01 எம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் மெத்திலின் ரெட்டு தான். ஓகேங்களா. ஏன்னா டைனமிக்கில் இந்த பிஹெச் எப்போ மாறும்னா 5.2ல் பிஹெச் தான் மாறுமா. அடுத்து 8 பார்த்தீங்கன்னா, வாட் த ஸ்ட்ரக்சரல் கிளாஸ் ஃபெயிலியர் கேரக்டரைஸ்டு பை விசிபிள் flaky delaminations are caused by high pH product storage. ஆப்ஷன் ஏ சோலாரேஷன், ஆப்ஷன் பி சீட் ஃபார்மேஷன், ஆப்ஷன் சி ஸ்பெல்லிங், அதாவது கிளாஸ் ஃப்ளேக்கிங் சொல்கிறாங்க, ஆப்ஷன் டி வந்து டீஃப்ரிவிகேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஸ்பெல்லிங் கிரியேட் டேஞ்சரஸு மைக்ரோ டிட்டாச்சு கிளாஸ் ஸ்கில் இன்சைட் ஆஃப் பேரண்ட். அதாவது டிட்டாச் ஆகிட்டு இன்சைடாக போயிடுமா, அதான் ஸ்பெல்லிங் சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன ஸ்பெல்லிங் கிளாஸ் ஃப்ளீக்ஸ்னு சொல்கிறாங்க. அது 9வது கொஷின், which is the constituents of compounds act as a structural flux to reduce the extreme melting temperature pure quartz stand. இது எதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான மெல்ட் டெம்பரேச்சர் இருக்குது பியூர் குவாட்ஸ்ன்னு கேட்கும்போது, அலுமினியமா, சோடா ஆஷா, லைம்ஸ்டோனா, போரின் ஆக்சன் கேட்கும்போது சோடா ஆஷ் தான் வந்து ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா லைட் ப்ராடக்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. லைட் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆம்பர் கிளாஸு இஸ் அட் வேவ் லென்த் வந்து கிரேட்டர் தென், எவ்வளோ வேவ் லென்த் இருக்கணும்னா 470. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, 10வது மார்க் நீ எவ்வளோடா எடுத்த அப்படின்னா 470 எடுத்தேன். ஆனால் 470 எடுத்துமே எனக்கு புட்டுக்குச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கேட்ட சீட் எனக்கு தரலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க 470. அடுத்து வந்து ஐயோ
which additive impact the standard use filtering amber tint to pharmaceutical class vials. Option A iron oxide and sulfur. Option B வந்து cobalt oxide and chromium. ஆப்ஷன் சி வந்து மேக்னீசியம் டை ஆக்சைடா, ஆப்ஷன் டி வந்து டைட்டன் டை ஆக்சைடா கேட்குறாங்க. யூவி ஃபில்டரிங் ஆம்பர் கிளாஸ், அதாவது நம்ம யூவி ஃபில்டர் பண்ண ஆம்பர் கிளாஸுக்கு என்ன காம்போசிஷன் எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடும் சல்ஃபரும் காம்பினேஷனாக இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து அயன் ஆக்சைடும் சல்ஃபரும் தான் வந்து அதை வந்து பேரியராக இருக்கான். அடுத்து 12 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் தட் வந்து ரிப்பீட்டட்லி சாஃப்டடு பை ஹீட்டிங். ஓகேவா, ஹீட் பண்ணும்போது சாஃப்டன் ஆகிடுது அண்ட் ஹார்டன் பை கூலிங். இது என்ன தெர்மோ பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா, அந்த இடத்துல டு நாட் ரீமோல்டு அப்படின்னு வந்தால் மட்டும்தான் தெர்மோ செட்டிங். அது செட் ஆகிடுச்சு திரும்பி வராது, ஆனால் அங்கே தான் தெர்மோ செட்டிங் சொல்லுவாங்க. 13 த பாலிமர்ஸ் ஃபேமிலி ரிப்ரசன்ட் தி distinct thermosetting resin that completely disintegrate rather than melt upon the reheating. ஓகே, ரீஹீட்டிங் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீனா, ஆப்ஷன் பி வந்து பாலிஎத்திலின் குளோரைடா, ஆப்ஷன் பி வந்து ஆப்ஷன் சி வந்து ஃபீனால் ஃபார்மாலிட்டிகளா, ஆப்ஷன் டி வந்து பாலிப்ரொப்பலினா. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் ஃபார்மாலிட்டிகள் தான், பேக்லைட். அதாவது ஒன்றுத்துக்கும் அந்த அப்ரிவேஷன் படிச்சுங்க. ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன், பிவிசினா பாலிவினல் குளோரைடு, பெக்லீட்னா ஃபீனால் ஃபார்மாலிட்டிகளும், பிபினா பாலிப்ரொப்பலின் ஞாபகம். அடுத்து 14 பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் ஆப்தல்மிக் ட்ராப்பர் பாட்டில் ஆர் மோஸ்ட் காமன்லி மேட் ஆஃப். இந்த ட்ராப்பர் பாட்டில் இருக்குல்ல, அது எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்டிபிஇ தான் மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ட்ராப்பர் பாட்டில்னா எல்டிபிஇ அண்டு வந்து அப்புறம் சிரஞ்சுக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் ஒன்னொன்றுக்கு ஒன்று இருக்குது. அதாவது ட்ராப்பர் பாட்டிலுக்குலாம் எல்டிபி லோ டென்சிட்டி பாலிஎத்திலினால தான் வந்து ட்ராப்பர் பாட்டில் ட்ராப்பர் பாட்டிலை வந்து மேட் பண்ணுறாங்க. அடுத்து 15 ஹை டென்சிட்டி பாலிமர் ரெஃபர் டு ரிஜிட் ஒயிட் மவுத் ஜாருக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதிலே ஹை டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ வந்து ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் தான் ஆன்சர். அடுத்து 16 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் மோனோமர் அன்டில் இஸ் அ பாலிப்ரொப்பலின் பேக்கேஜ் 2 ஆர் மோர் ப்ரொப்பலின் சேர்ந்து தான் பாலிப்ரொப்பலின் சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து பாலிப்ரொப்பலின் தான். அதாவது இது ஒரு மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா 140, டிஃபார்மேஷன் எப்போ ஆகுனா 140 டிகிரி செல்சியஸில். அடுத்து 17 பிளாஸ்டிக் வந்து ஸ்ட்ரக்சரலி ரீசைல்டு இன்ஃப் ரொட்டீன்லி அண்டர்கோ ஆட்டோக்ளி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க. எந்த இது வந்து 121 டிகிரி வச்சு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்கன்னா பாலிப்ரொப்பலின் இருக்குல்ல, அதான் வந்து 121 டிகிரி செல்சியஸ் வச்சு ஆட்டோக்ளி பண்ணுறாங்க. அப்பயும் அது மெல்ட் ஆகாதான். அதோட மெல்டிங் பாயிண்ட் என்னன்னா 165 தான் அதோட மெல்டிங் பாயிண்டாக. அடுத்து 18 பார்க்கும்போது பாலிவினல் குளோரைடு ஃபார்முலேஷன்ஸ் ரெக்யூர்ட் அடிஷன் ஆஃப் பிளாஸ்டிசைசர் இஸ் பிரைமர்லி ஆக்யூ ப்ராப்பர்ட்டி. எதுக்காக நம்ம பிளாஸ்டிக் ஆட் பண்ணுவோம்? இன்க்ரீஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரெடியூஸ் பிரிட்டில்னஸ். பி வந்து இன்க்ரீஸ் கேஸ் பேரியர் ரெசிஸ்டன்ஸு, ப்ரிவென்ட் தி தெர்மல் ஆக்சிடேஷன் டூரிங் ஸ்டோரேஜ். அடுத்து இம்பேக்ட் ஹை ஆப்டிமல் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம பிளாஸ்டிசைசர் எதுக்கு ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரெடியூஸ் பிரிட்டில்னஸ் தான். இன்க்ரீஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ரெடியூஸ் பிரிட்டில்னஸ் தான். இது மேக்ஸிமம் வந்து நம்ம கேப்சூலில் மேக்ஸிமம் இதை படிப்போம். இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக அவங்க படிச்சிருவோம். அது பிளாஸ்டிசைசர்னா என்ன, அதோட பிரிட்டில்னஸ் குறைக்கிறது நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு அங்கே படிப்போம். அடுத்து 19 பார்த்தீங்கன்னா கிளியரு ரிஜிட்டு ஓரல் லிக்யூட் பாட்டில் வித் எக்ஸலண்ட் கிளாஸு அண்ட் கேஸ் பேரியர் பர்ஃபார்மன்ஸ் ஆர் டைப்பிக்கலி மேட் ஆஃப். ஆப்ஷன் ஏ எல்டிபிஇ, ஆப்ஷன் பி வந்து பாலிஎத்திலின் டெராப்திலேட்டு, ஆப்ஷன் சி நைலான் 6, ஆப்ஷன் டி வந்து பாலிஸ்டைரீன். அந்த கிளியர் ரிஜிட் ஓரல் லிக்யூட் பாட்டில்னாலே அது என்ன வரும்னா பாலிஎத்திலின் டெராப்திலேட் தான். அதாவது இந்த பாலிஎத்திலின் டெராப்திலேட் வந்து ஒரு கேஸ் ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, மேலே ஒன்று ஓகே ஆப்தலமிக்னா அந்த லோ டென்சிட்டி தான் இதை ஒன்று பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் நினைக்கிறேன். அடுத்து வந்து 20 பிரைமர்லி கெமிக்கல் பில்டிங் பிளாக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிஸ்போசபிள் சிரிஞ்ச். இங்கே வருது பாருங்க டிஸ்போசபிள் சிரிஞ்சினாலே பாலிப்ரொப்பலின். பாலிப்ரொப்பலின் வந்து மோனோமர்ஸ் என்ன சொல்லுவோம், ப்ரொப்பலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து வந்து 21 இஸ் அ காம்பவுண்ட் அட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர் டு ப்ரொடியூஸ் சாலிட் அண்ட் பிரிட்டில் ஒயிட் கலரு ஒப்பாக்யூ கண்டெய்னர். இங்கே பிரிட்டில் ஒயிட் கலரு ஒப்பாக்யூ அப்படின்னாலே அது வந்து ஒப்பாசிஃபிங் ஏஜென்ட்ஸ் தான். ஒப்பாசிஃபிங் ஏஜென்ட்னா டைட்டானியம் டை ஆக்சைடு. டைட்டானியம் டை ஆக்சைடு என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 22 பிளிஸ்டர் கேவிட்டி வெப்பு ஆர் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டிக் அட்மாஸ்பியரிக் ப்ரொடக்ஷன் ஆர் மோஸ்ட் காமன்லி தெர்மோஃபார்ம்டு. ஓகேயா, ஆப்ஷன் ஏ லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், ஆப்ஷன் பி பாலிவினல் குளோரைடு, ஆப்ஷன் சி
பாலிஎத்திலீன் கிளைக்கால். ஆப்ஷன் டி வந்து பாலிமீத்தில் மெத்தாக்ரைட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் பாலிவினைல் குளோரைடு தான். அதாவது பேசிக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது என்னன்னா, பேசிக் அட்மாஸ்பியரிக் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது பாலிவினைல் குளோரைடே பேசிக் அட்மாஸ்பியரிக் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பிளிஸ்டர் கேவிட்டியில் என்னது பாலிவினைல் குளோரைடு வந்து பேசிக் அட்மாஸ்பியரிக் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. பிவிசிக்கு அது வருதுல்ல, அதெல்லாம் பிசி ஞாபகம் வச்சுங்க. பிளிஸ்டரு அண்டு பிவிசி. விசினா பாலிவினைல் குளோரைடில் அதில் அதுமாரி கீப் பண்ணி வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. 23 இந்த கிரியேட் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் மாய்ஸ்சர் பேரியர் பிளிஸ்டர் அண்ட் பிவிசி இஸ் லேமினேட்டட் டைரக்ட்லி வித். பிவிசி வந்து லேமினேட் பண்ணும்போது டேரெக்டாக எதை வச்சு லேமினேட் பண்ணுவாங்கன்னா பாலிக்ளோரோ ட்ரைஃப்ளோரோ எத்திலீன் வச்சு லேமினேட் பண்ணுறாங்க. ஓகே, மற்ற எதுவும் வச்சு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 phenomenon which were volatile preservative and active drug solution partition directly plastic wall. ஓகேங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த phenomenon which volatile preservations இருக்கு, வாட்டர் ப்ரெசர்வேட்டிவ் இருக்குல்ல, ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது பார்ட்டிஷன் டைரக்ட்லி டு பிளாஸ்டிக் வால். பிளாஸ்டிக் வால் சொல்லி டேரெக்டாக கான்டாக்ட் ஆகிடுமா, அதனால என்ன அது பேர் என்னன்னு கேட்குறேன். சாப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த அப்சார்ப்ஷன் ஆகிட்டோ இல்லை அப்சார்ப்ஷன் ஆகிட்டோ இல்லை வந்து அட்சார்ப்ஷன் ஆகிட்டோ என்ன பண்ணால் அதோட அந்த ப்ராடக்ட்டோட இது வந்து தரம் குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதாவது ஆக்டிவ் ப்ரெசர்வேட்டிவ் அது லோ ஆகிடும் எல்லாமே. அதனால தான் வந்து அது பேர் சொல்கிறாங்க. எது கூட? அந்த பிளாஸ்டிக் வால்ஸ் கூட. அடுத்து வந்து 25 பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ராடபிள் மைக்ரேட் ஃப்ரம் கண்டெய்னர் வில் டு லிப்போஃபிலிக் ட்ரக் த ஃபார்முலேஷன்ஸ் ஆர் கான்சிக்வன்ஸ் கேட்கும்போது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் அனோமலிஸா, ஆப்ஷன் பி வந்து லீச்சிங்கா, ஆப்ஷன் சி வந்து பெர்மிஷனா, ஆப்ஷன் டி வந்து அவுட் கேஸிங்க கேட்குறேன். அதாவது அதாவது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து மைக்ரேட் ஆகுது. எதுல இருந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்லேருந்து லிப்போஃபிலிக் ட்ரக்குக்கு ஆகுது. அதுக்கு பேர் தான் லீச்சிங் சொல்லுவோம். அல்கலி லீச்சிங்லாம் சொல்லுவோம்ல, அந்த கண்டெய்னரில் இருக்கிறதுலேருந்து ட்ரக்குக்கு ஆகிட்டு அந்த ட்ரக்கில் இருக்கிற பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அது பேர் தான் லீச்சிங் சொல்கிறது. ஓகேங்களா? அதான் வந்து இங்கேயும் சொல்ல வராங்க. 26 வாட்டர் வேப்பர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ரேட் வந்துன்னா, வாட்டர் வேப்பர் டிரான்ஸ்மிஷன் ரேட்டு டு எனி பிளாஸ்டிக் பேக்கேஜிங் மெட்டீரியல் மினிமைஸ்டு பை சூஸிங் பாலிமர்ஸ் வித் ஆப்ஷன் ஏ வந்து ஹை கிறிஸ்டலினிட்டி, பி வந்து ஹை அமாஸ்பர் ஸ்ட்ரக்சரு, ஆப்ஷன் சி வந்து லார்ஜ் பிளாஸ்டிசைசர் லோடு பர்சன்டேஜ், ஆப்ஷன் டி வந்து ஹை போரோசிட்டி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் ஹை கிறிஸ்டலினிட்டி தான் ஆன்சரா. ஓகேங்களா? என்ன பாலிமர்னா ஹை கிறிஸ்டலினிட்டி பாலிமர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27 chemical vulcanizing raw rubber required addition of sulfur to cross link polymer chain அப்படிங்காங்க. அந்த வல்கனைஸ் ஏஜென்ட் கொடுத்த உடனே அது ஒரு பாலிமர் செயினாக மாறுதுல்ல, அது என்னன்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் பாண்டா, ஆப்ஷன் பி வந்து டைசல்ஃபைடு பாண்ட் கோவலன் பாண்டா, ஆப்ஷன் சி வந்து அயனிக் பாண்டா, ஆப்ஷன் டி வந்து வாண்டர்வாஸ் பாண்டான்னு கேட்குறாங்க. அதாவது அந்த சல்ஃபர் வந்து சல்ஃபர்னாலே டைசல்ஃபைடு. ஓகேவா? டைசல்ஃபைடு கோவலன் பிரிட்ஜ் ஞாபகம் வச்சுங்க. டைசல்ஃபைடு கோவலன் பிரிட்ஜ் தான் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கெமிக்கல் ஆர்கனைசேஷன் ரா மெட்டீரியல் வந்து அடிஷனல் சல்ஃபர் கூட வந்து ஒரு கிளாஸ் லிங்கிங் ஆகும்போது என்னவா பாண்டாக ஃபார்ம் ஆகுனா டைசல்ஃபேட் கோவலன் பிரிட்ஜ் பாண்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்து 28 வாட் கிளாஸ் ஆஃப் அடிட்டிவ் இஸ் ரெப்ரசன்ட் பை தயாசோல்ஸ் இன் ரப்பர் மேனுஃபேக்சரிங் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வல்கனைசிங் ஏஜெண்டா, ஆப்ஷன் பி வந்து ஆக்சிலேட்டர்ஸா, ஆப்ஷன் சி வந்து ஆக்டிவேட்டர்ஸா, ஆப்ஷன் டி வந்து பிளாஸ்டிசைசர் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஆக்சிலேட்டர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த வல்கனைசிங் ஏஜென்ட்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வல்கனைசிங் ஏஜென்ட்னா சல்ஃபர். ஓகேங்களா? பிளாஸ்டிசைசர்னா கிளெசரினு, வாட்டர்ஸு, மேனிட்டால் இந்த மாதிரி வரதெல்லாம் கிளெசரின்னு சொல்லுவோம். கிளெசரின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதை வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் பிரிட்டலாக உடையாமல் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து கொஞ்சம் எலாக்ட்ரிசிட்டியாகவும் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். வல்கனைசிங் ஏஜென்ட்னா அது வந்து சல்ஃபர் கொடுத்து அந்த லீச்சிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது. அடுத்து வந்து ஆக்டிவேட்டர்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உடனே ஆக்டிவேட் பண்ணுறது. ஆக்சிலேட்டர்னா தூண்டி விடுறது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஆக்சிலேட்டர் கிளாஸில் வந்து அடிட்டிவ் ரெப்ரசன்ட் தயசோல் ஆக்சிலேட்டர். ரப்பர் மேனுஃபேக்சரிங் அப்புறம் ஆக்சிலேட்டரை எதை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ரப்பர் மேனுஃபேக்சரிங் அப்போ எதுனா ஆக்சிலேட்டர் தான் கொடுக்குறாங்களாம். ஓகேங்களா? அடுத்து வந்து 29 which main function role of carbon black or வந்து calcinated clay in rubber compound to service as a primary vulcanizing agent பி வந்து ரெயின்போர்சிங் ஃபில்டரா, சி வந்து கெமிக்கல் ஸ்டெபிளைசிங்கா, அல்லது டேக்கிஃபைங் பிளாஸ்டிசருங்க. ஆப்ஷன் பி ரெயின்போர்சிங் ஃபில்டர் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் கார்பன் பிளாக்ஸுக்கு ரப்பர் காம்பனியில் என்ன மெயின் ரோல்னு கேட்குறாங்க. ரெயின்போர்சிங் ஃபில்லர் தான் அது ஒரு பேரா. கார்பன் பிளாக்குக்கு வந்து ரெயின்போர்சிங் ஃபில்லர்.
ஓகே. கார்பன் பிளாக் ரெயின்ஃபோர்சிங் பில்லர் ஞாபகம் வச்சுக்கங்க. தேர்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா, விச் ரப்பர் பாலிமர்ஸ் ப்ரிஃபர்டு ஃபார் மல்டி டோஸ் இன்ஜெக்ஷனு அண்ட் வயால்ஸு லோ கேஸ் பெர்மிபிலிட்டி இன் ஹை ரீசிலபிலிட்டி. அது வருது பாரு. லோ கேஸு பெர்மிபிலிட்டி அண்ட் வந்து ஹை ரீசிலபிலிட்டியா இருக்குமா. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ நேச்சுரல் பாலிமர்ஸா, நேச்சுரல் ரப்பர்ஸா, ஆப்ஷன் பி வந்து பியூட்டல் ரப்பரா, ஆப்ஷன் சி வந்து நியோப்ரீனா, ஆப்ஷன் டி வந்து சிலிக்கான். ஆப்ஷன் பி வந்து பியூட்டல் ரப்பர். ஏன்னா நேச்சுரல் ரப்பருக்கு வந்து ரீசீலபிலிட்டி தன்மை வந்து கம்மி தான். ஓகேங்களா? அதுவே வந்து சிந்தட்டிக் ரப்பர் இருக்குல்ல, அதுக்கு ரீசீலபிலிட்டி தன்மை அதிகம். இப்போ நம்ம சொன்ன நேச்சுரல் ரப்பர்லாம் இருக்குல்ல, அது நேச்சுரல் ரப்பர் நியோப்ரீனு, நேச்சுரல் ரப்பர் சிலிக்கான், இது எல்லாமே நேச்சுரல் ரப்பர் தான். அதே பியூட்டல் ரப்பர் மட்டும் தான் அந்த கெமிக்கல் வச்சு சிந்தட்டிக் வச்சு பண்ணுறது. அதனால இது ஒரு ரீசீலபிலிட்டி தன்மை வந்து அதிகம். அதாவது ரீசீலபிலிட்டினா அது இப்போ ஒரு வயால்ஸ் இருக்குன்னா, நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்து குத்திட்டு எடுக்கும்போது திரும்பி வந்து அதாவது மல்டிபிள் வயால்ஸ் சொல்லுவோம்ல, ஒரே டைமில் ஒரு 5 பேருக்கு போடணும் அப்படின்னா 5 பேர் இருக்கிற மருந்து உள்ளே இருக்கும். இப்போ ஒன் டைம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு இழுத்து 5 அதில் 2 எம்எல் எடுத்துடுறாங்க. மொத்தம் 10 எம்எல் இருக்குன்னா 2 எம்எல் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்காது, ரீசீல் ஆகிடும். திரும்பி வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் குத்தும் போது எடுக்கிறாங்களா, அந்த ஓட்டைக்கு வந்து ரீசீல் ஆகிடும். அந்த மாதிரி ரீசீலபிள் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் சிந்தட்டிக்கில். ஓகேங்களா? அடுத்து 31. ஏன்னா இது முக்கியம். ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா, இது ஒரு முக்கியமான கொஷின். எதுக்கு வந்து ரீசீலபிள் தன்மை வந்து அதிகமாக இருக்கும், நேச்சுரலா இல்லை சிந்தட்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 30. இந்த விட இதோட முடிச்சுக்கலாம். அதில் ஒரு 25 கொஷின், இதில் ஒரு 30 கொஷின், மொத்தம் வந்து 55 கொஷின் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் வந்து ரொம்ப இழுத்துட்டு போனதுனால ஓகே, இது வந்து 55 கொஷின் போதும். நம்ம மிச்ச கொஷின் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.